ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை தருகிறவர். இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை, நீ மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நடுவாய். திராட்சை தோட்டத்தை ஒரு செடி நடுறதுக்கு எவ்வளோ பலன் வேணும். அப்போது திராட்சை தோட்டங்களை நான் என்ன பண்ணுவேன், நடுவேன் என்று சொன்னால், நான் திராட்சை தோட்டங்களை நாட்டுவேன் என்று சொன்னால் அதுக்குரிய பலன் வேணும். ஹல்லேலூயா. வெறும் திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும் பலன் போதாது, அதை நாட்டி அதை வளர்த்து அதன் கனியை புசிக்கிற அளவுக்கு பலன் தேவன் தருவார். தேவனை துதிப்பவர்களுக்கு அந்த பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குட்டி பாப்பா எங்கள் ஆஃபீஸில் அவளுடைய ஒரு விளையாட்டு பொருளை விட்டுட்டு போயிட்டா. அந்த குட்டி விளையாட்டு பொருள் என்னென்னா காண்டாமிருகம். நான் அன்னைக்கு வரைக்கும் காண்டாமிருகம்னா நீர் யானைன்னு நினச்சிட்ருக்கேன். ஹிப்போபோட்டமஸ் தான் காண்டாமிருகம்னு நினச்சிட்ருக்கேன். அவங்க அதை காண்டாமிருகம்ன்றாங்க. இது காண்டாமிருகம் இல்லை, இது ரைனோசரஸ் அப்படின்ற. ரைனோசரஸ் தான் காண்டாமிருகம்ன்றாங்க. இல்லையே, நீர் யானை தானே காண்டாமிருகம். அப்புறம் கூகுளில் போய் பார்த்தா ஆமாம், நீர் யானை வேறு. ஏன்னா நான் எப்போவுமே யோசிச்சிருக்கேன், காண்டாமிருகத்தை போல் அதனுடைய கொம்பை உயர்த்துகிறத போல நான் உன்னுடைய கொம்பை உயர்த்துவேன். காண்டாமிருகத்தின் கொம்பை போலனா நீர் யானைக்கு எங்கே கொம்பு இருக்குது? நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், என்னடா இது, ஒருவேளை அந்த காலத்தில் ரைனோசரஸை தான் காண்டாமிருகம்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா இந்த காலத்துலேயும் அதே தான். தேவனுடைய வார்த்தை மாறாது. அப்போ அந்த குட்டி அந்த பொம்மை அழகாக இருந்தது. காண்டாமிருகத்தை கூட அவ்வளோ அழகாக காட்ட முடியுமான்னு நான் அன்றைக்கி தான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் ரொம்ப கேஷுவலாக சொன்னார், இதுதான் குட்டி அர்ப்பணம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தேங்க்யூ, நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னு தெரில. அடிக்கடி அவர் ப்ராடக்ட் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நல்லா மெயில் போட்டு விட்டுருவேன் நான். அவர் சொன்னாரா, நீ அர்ப்பணம் வந்த பிறகு தான் நான் வேலையே செய்கிறேன் அப்படின்னாரா. அப்போ இந்த காண்டாமிருகன்னு என்னை சொல்லாமல் சொல்கிறாரா. நான் சொன்னாங்க, அந்த கொம்பை போல என் கொம்பை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எதிரி நமக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் அவனுடைய வார்த்தைகளை கொண்டே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கி நான் நினச்சேன், திராட்சை கொடிகளை நாட்டுவேன்னா எப்படி நாட்டுறது? பலன் இல்லாமல். காண்டாமிருகத்தின் பலன் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். அங்கே அவர்கள் மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள். அவைகளை நாட்டி அதன் பலனையும் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய். அசாத்தியங்கள் அவருடைய பிரசன்னத்தில் சாத்தியமாயிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே அவருக்கு ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. ஆங்கில ஆராதனையிலும் அவருடைய பிரசன்னத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானித்தோம். தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது. கோணலானவைகளை நீராக்குகிற அந்த சமூகம். உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் கண்களை மூடி சொல்வோமா? என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். நான் உம்மை கீழ்ப்படியும் போது எல்லா சூழ்நிலையும் நீர் மாற செய்வீர். எல்லா சூழ்நிலையும் ஒன்று விடாமல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சூழ்நிலையும் நன்மையாக மாற பண்ணும் தேவன். நான் கஷ்டப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களை மறந்து போகும் அளவுக்கு அவர் சகலத்தையும் திருப்பி பரிபூரணமாக அவர் அதை சுத்தப்படுத்தி பழுது நீங்க. ஹல்லேலூயா. அவர் புதிதாக்கும் தேவன். காலங்களை புதிதாக்குகிறவர், மனிதனை புதிதாக்குகிறவர், மாற்றங்களை செய்கிற தேவன். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. சொல்லுங்க, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அம
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என்னில் அசாத்தியங்களை செய்பவர்க்கு. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் அவர்கள் கொடுக்குற கனமும் துதியும் மகிமையும் அவர்கள் எங்கிருந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உதவி, அங்கே தான் கொடுக்குறாங்க. ஆனால் நாமும் ஜீவனுள்ள தேவனுக்கு நம்மளுடைய துதியையும் கனத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கும் போது வானத்திலும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் 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 அதை செய்தார், கர்த்தர் அதை செய்தார். வேதாகமம் திருப்பி 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 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதை மோசே செய்தான்னு எழுதப்படலை, அதை ஆபிரகாம் செய்தார் என்று எழுதப்படலை, அது யாக்கோபு செய்தார் என்று எழுதப்படலை, தாவீது செய்தார் என்று எழுதப்படலை. கர்த்தர் அதை செய்தார். அதிசயங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறாது. ஹல்லேலூயா. என்னில் நிலைவரமானவர் அவர்தான். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நான் நிரப்பப்படும் போது அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறும். தோற்காமல் துணை நின்று காப்பவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் இந்த வாழ்க்கையிலே வெற்றி கொள்வேன், ஜெயம் கொள்வேன். எனக்கு தேவன் வெற்றியை கட்டளையிடுவார். நான் மறந்து போகும் அளவுக்கு, என்னுடைய கஷ்டங்களை மறந்து போகும் அளவுக்கு எனக்கு வெற்றியை அவர் கட்டளையிடுவார். நான் ஒரு நாளும் அதை நான் மறக்க மாட்டேன். என் தேவன் என்னை மறவாமல் நினைப்பவர், அவரை நான் மறக்க மாட்டேன். என் கர்த்தரை நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கர்த்தரை நான் மறக்க மாட்டேன். நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாக தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாக தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்று போகாமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதனால கூடாத காரியம், ஒரு கூட்டத்தாலே கூடாத காரியம், ஒரு சேனையினாலே கூடாத காரியம் என் கர்த்தரால் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். இந்த உலகத்துல நிறைய பேர் செழிப்பாய் வாழ்கிறது போல தெரிகிறது நம்மளுடைய கண்களுக்கு. ஆனால் நீதிமொழிகளில் அழகா எழுதியிருக்கு, பாவிகளை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே, பாவிகளை பார்த்து நீ பொறாமை கொள்ளாதே. நிச்சயமாக முடிவு வரும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எல்லா புகழும் அப்படிப்பட்ட தேவனுக்கு. நான் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய வார்த்தை பிறந்து விட்டது. ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்தில் வரத்துக்கு முன்பாகவே அவருடைய வசனங்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவருடைய ப்ராமிசஸ், அவருடைய சத்தியம், அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் வந்து விட்டது. என்னை முன்பாக சென்று என்னை காக்க அவர் சமூகம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு பின்பாக அவர் நின்று என்னை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார். என்னை சுற்றிலும் மதிலாய் இருக்கிறார், எரிகிற அக்கினியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா உயர்வும் அவருக்கு தானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எதிரியை பார்த்து மனம் வருந்த மாட்டேன். பாவம் செய்கிறவர்கள் தழைக்கும் போது நான் மனம் வருந்த மாட்டேன். அவர்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க மலருவாங்க, நாளைக்கு காணாம போயிடுவாங்க. ஆனால் என்னில் நிலைவரமாய் இருக்கிறவர் என்னை நிலைப்படுத்துவார். என் ஸ்தானத்தில் மறுபடியும் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். மறுபடியும் நான் கட்டப்படுவேன், மறுபடியும் நான் நாட்டப்படுவேன், மறுபடியும் எனக்கு
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் கொடுப்பார். மறுபடியும் காண்டாமிருகத்தின் கொம்பை உயர்த்துகிறது போல என்னை உயர்த்துவார். ஓ, தனி மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அவர் என்னை உயர்த்தும் போது அவர் எனக்கு கொடுத்த உயர்வு நிமித்தமாய் நான் அவரை ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன். அந்த உயர்வின் நிமித்தமாய் நான் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை செய்வேன். நான் அவருடைய நாமத்திலே நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்களுடைய வாழ்க்கையில நான் செய்வேன். என என்னால கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய அறுவடையை மற்றவர்கள் பார்த்து சும்மா நிற்க கூடாது, அவர்களை நான் அழைப்பேன். ஆரவார கூட்டமாய், ஆர்ப்பரிக்கும் கூட்டமாய் நாங்கள் அனைவரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். அவர் தரும் அறுவடையை நாங்கள் அனைவரும் பகிர்ந்து சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் இருப்போம். பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கதான் அவர் என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. என்னில் நிலைவரமானவர் இதை செய்து முடிப்பார். அந்த சத்தியத்தோடு நீங்க இந்த வரிகளை பாடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகளை அவர் கண்டு அவர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நேசம் இயேசுவுக்கே. எனக்காய் நின்று பேசுகிறார். பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஓ, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. சிலுவையிலே எனக்காய் நின்றார். அவர் நின்றார், ரத்தம் சிந்தினார், முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார், அவமானப்பட்டார், ஜீவனை விட்டார். சிலுவையிலே எனக்காக அவர் நின்றார். எனக்காய் பேசும் இயேசு. சிலுவையிலே அவர் நின்று பேசினார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே நின்று பேசினார். நாம் அவரை துன்பப்படுத்தும் போது கூட, நம்முடைய பாவங்கள் அவரை சித்திரவதை செய்யும் போது கூட அவர் எனக்காக நின்று பேசுகிற தேவன். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓ யோவான், உன்னை பார்த்து கொள்ள இதோ உன் தாய். மரியாளே, உன்னை பார்த்து கொள்ள இதோ யோவான். அடுத்தவர்கள் மேல அவரோட வழியிலும் கரிசனையாயிருந்தவர், மற்றவர்களை நினைத்தவர், அவர்களுடைய மன்னிப்புக்காக போராடினார், அவருடைய வாழ்வுக்காக, எதிர்காலத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார். Christ always put relationship first. He built everything on relationship. He came to reconcile with God. Hallelujah. கிறிஸ்துவுக்கு உறவுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்கு உறவுதான் முதல். தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு பழுதானதுனால அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உறவை சரிப்படுத்த அவர் வந்தது பணத்துக்காக அல்ல, நகைக்காக அல்ல, வீடுக்காக அல்ல, பெயர் புகழுக்காக அல்ல, கனத்திற்காக கூட அல்ல. அவர் வந்தது பிதாவுக்கும் நமக்கும் இடையே உடைந்து போயிருக்கிற உறவை சரிப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அவருக்கு உறவு தான் முக்கியம். இன்னைக்கு இந்த உலகத்திலே உறவை எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மற்ற காரியங்களுக்கு ஓடிட்டு இருக்காங்க. மற்ற காரியங்களில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், கோல்ஸ், மற்ற காரியத்தில் நான் சாதிக்கணும். நான் அந்த சாதிப்பதற்கு எந்த உறவையும் நான் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் கிறிஸ்துவோ உறவுக்கு முதலிடத்தை கொடுத்தார். அப்பா என்று நான் அவரை, பிதாவை கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தரும்படிக்கு
பாவத்தை தன்னுடைய தோள்களிலே ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய நண்பர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். உறவு. நமக்காக தன்னை தாழ்த்தினார். இருக்கும் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார். உறவு. நமக்காக எதிரிகளை அழித்து போடாமல் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். உறவு. நமக்காக அவர் சகலத்தையும் தாங்கிக் கொண்டார், சகலத்தையும் செய்து முடித்தார். அந்த உறவுக்காக, அந்த உறவை பரிசுத்தப்படுத்தும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேகம் பேர் தேவ பக்தியை தரித்தவர்களாக இருந்தும் அதன் பலனை மறுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவ பக்தி வெளியில தான், ஆனால் பர்சனல் லைஃப்பில் அதோட பலனை மறுக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை அவங்களுக்கு ஓவர் கம் பண்ண முடியல. எல்லாரும் வீக்கு, எல்லாரும் பாவம் செய்கிறான், அதெல்லாம் பேசாதீங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவ பக்தியை தரித்தவர்களாய் இருந்தும் அதன் பலனை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனமாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஏனால் அந்த உறவை சரிப்படுத்த அந்த பலனை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், உறவுகளை சரிப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பந்தயத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம், பொறுமையோடு ஓடக்கடுவோம், பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. தானாக முன் வந்து உதவினவர், உறவை சீர்படுத்தினவர். ஹல்லேலூயா. பரிந்துரைகள் செய்யாததே பரன் கிருபை செய்திடுமே. நன்றின்னு சொல்லுவோமா? அவரே முன் வந்தார், அவரே முன் வந்தார், பரிந்துரைக்க அவரே முன் வந்தார். நான் தான் முன்னுரிமை என்று எனக்கு காண்பித்தார். எல்லா புகழும் எல்லா கனமும் இதுவரை என்னை நடத்தினவருக்கு இனிமேலும் அவர் என்னை நடத்துவார். யெகோவா ஈரே என் தேவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன். யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருப்பவர், இனிமேலும் நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கடைசி வரை நீர் நடத்தி செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போமா, ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் நான் வைத்திருந்தவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஒரு தலானமா கபாதா ஷகரதனமா. இந்த பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு விசை நம்மளுடைய தேவைகளை மறப்போம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், அதை மறப்போம். பிரச்சனைகளை மறப்போம். இது தேவனுக்குரிய நேரம். ஹல்லேலூயா. அவர் யார் என்றால் அவர் இயேசு. அவர் யார் என்றால் அவரை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம் நம்மளுடைய துதியிலே. ஓ, அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவரே சமாதான காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர், நம்மை உருவாக்கின அந்த வார்த்தை அவர்தான். ஹல்லேலூயா. ஒரிதல நம கதா ஷகரத நம கபா பாபா ஒரிதல நம ரபதா ஷகரத நம கபா பாபா நிதல தந்தரத ஷத நம கபா பாபா. ஓ தேவனை துதிப்போம், நாவை திறந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் இல்லையே அப்பா, நீர் இல்லாம போயிருந்தா ராஜா எனக்கு என்ன ஆயிருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பலன், உங்க ஜீவன், ஹல்லேலூயா, உங்க நம்பிக்கை, உங்களுடைய வழிகள் என்னை பாதுகாத்ததே. ஒரு கதல ஷகரதனமா கபா பாபா பாபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிகரில்லாதவர், நிகரில்லாதவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் என்று நாங்கள் அழைக்கும் எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிங்காசனம் வானம் உமக்கு ஆண்டவரே, சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர். வானம் உமக்கு சிங்காசனமாய் இருக்கிறது, இந்த பூமியிலே உம்முடைய பாதப்படி அப்பா. ஹல்லேலூயா. ஆனால் நீர் வாழ விரும்புகிறதோ என்னுடைய உள்ளம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்கினியில் நிற்பவர்களின் கையை பிடித்து அவர்களை தூக்குகிற தேவன், குழியிலே விழுந்தவர்களின் கையை பிடித்து தூக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உரி கலதனமா கபதா ஷகரதனமா கபா பாபா. எங்களை தேற்றுகிற ஹல்லேலூயா சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த அதே இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவின் இடத்திலிருந்து எங்களுக்கு பரிசாக கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர், கால்கள் இடராமல் பாதுகாக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஒரு உள்ளத்துல இருக்கிறத வெளியில சொல்ல முடியல என்று சொல்லுகிற நேரத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹோரிகலா தஷகரத நமக பாபா பாபா உரிதலந்தர பாக்கபா தஷகரத நமக பாபா பாபா உரிபா. நாங்கள் நல்லவர்கள் என்பதனால அல்லப்பா, நாங்கள் கிருபை பெற்றவர்கள் என்பதனால. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஓட்டைகள் ஆண்டவரே, உடைச்சல்களை நிரப்புங்க 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பழுங்க நீருங்க, சுத்தப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடியும் உடைய ராஜ்யத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நடுவதற்கு எங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யுங்க. உம்முடைய ஒளியாய் இருக்க அப்பா, உலகத்துக்கு உப்பாய் இருக்க எங்களுக்கு பலனை கொடுத்து ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செட்டைகளை அடித்து எழும்புவதற்கு எங்களை ஊக்குவிக்கும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வாருங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கிறீங்க, ஆனாலும் நாங்கள் உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். இந்த இடத்துல நீர் தேவை என்று சொல்லுகிறோம். எங்களுடைய உள்ளத்திலே நீர் தேவை, எங்கள் வாழ்க்கையிலே நீர் தேவை, எங்கள் குடும்பங்களில் நீர் தேவை அப்பா. எங்கள் கை மீறி போனது எல்லாவற்றிலும் நீர் தேவை அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறிவிடும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒரு கலதனமா கஷதரதனமா கபாபா. எங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற டிலேஸ் முடிவு கட்டுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடையானவைகளை முடிவு கட்டுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாக தடையாய் நிற்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்ததினாலே அவைகள் கட்டவிழுத்து ஹல்லேலூயா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவைகளை உயிர்ப்பியும் தகப்பனே. உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு இதல நமக பாபா ஷகரத நமக பாபா பாபா தலஷத நம. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், இதுவரை நடத்த நாம் எம்மாத்திரம். நம்மை பார்த்து, விழுந்தவர்களை பார்த்து எழுந்திருங்கள்னு சொல்றதுக்கு நம்ம எம்மாத்திரம். ஆனால் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், எழுந்திரு, உன்னுடைய ஒளி வந்தது. நடத்திடுவே
கொள்வீர். யெகோவா ஷம்மா நீரே, யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். என் கூடவே இருப்பவரே. சொல்லுவோமா, நடத்திடுவீர், கடைசி வரை நடத்திடுவீர், என்னை கடைசி வரை நடத்திடுவீர். கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா நீரே, என்னை பார்த்துக்கொள்வீர். என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். என் கூடவே இருப்பவரே. என்னை எல்லாமே பார்த்துக்கொள்வீர். என் தேவைகள் அனைத்தையும் பார்த்துக்கொள்வீர்கள். என் எல்லாமே பார்த்துக்கொள்வீர். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. என்னுடைய குணங்களையும் பார்க்கிறவர், என் நடத்தையையும் பார்க்கிறவர், என் உள்ளார்ந்த மனிதனையும் பார்க்கிறவர், என்னுடைய அவசர முடிவுகளை பார்க்கிறவர், என்னுடைய பேராசைகளை பார்க்கிறவர், என்னுடைய அற்ப ஆசைகளை பார்க்கிறவர், என்னுடைய பயங்களை பார்க்கிறவர், என்னுடைய துர்நம்பிக்கைகளை பார்க்கிறவர், என்னுடைய குழப்பங்களை பார்க்கிறவர், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அதே போல நம்மை பழுது நீங்க சுத்தம் பண்ணி நம்மை புதிய மனிதனாக்குகிறவர். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், ஆனால் ஒரு மாற்றமும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. என்னுடைய உள்ளார்ந்த மனிதனை மாற்றி இருக்கிறார். நான் அவரை பிரதிபலிக்கும் ஒளியாக இருக்கிறேன். நான் கோபத்தினாலே பேசுகிற ஆள் கிடையாது. நான் என்னுடைய நாக்கை வேணும்னே மற்றவங்க வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்கணும்னு 2 கமெண்ட் அடிக்கிற ஆள் கிடையாது. நான் முன்னாடி அப்படி இருந்தேன், நான் இன்னைக்கு அப்படி இல்லைன்று சொல்கிறது தான் சாட்சி. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்றது சாட்சி அல்ல, வந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது, உள்ளார்ந்த மனிதனுக்கு என்ன மாற்றம் நடந்தது, உள்ளே வந்த பிறகு அவங்க வெளியில் எப்படி போனாங்க, இந்த உலகத்தை எப்படி கலக்கினாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். யெகோவா ஈரே ஞானத்தையும் தருகிறவர். யெகோவா ஈரே ஞானத்தையும் தருகிறவர். குறை எங்கே இருக்கோ அதை நிறைவாக்குகிறவர் என்று சொன்னால், ஞானத்தில் குறை உண்டு என்றால் அவர் ஞானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஞானத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே ஞானத்தை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஞானத்தை கொடுங்க. எந்த இடத்துல நாங்கள் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசணும், எந்த இடத்துல நாங்கள் சமாதானமாய் போகணும், ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் எந்த இடத்துல உமக்காக பகிரங்கமான சாட்சியாக எழும்பி நிற்கணும், எந்த இடத்துல ஞானத்தோடு சாட்சியாக எழும்பி நிற்கணும் என்று சொல்லி எங்களுக்கு வழி நடத்துங்கப்பா. இந்த உலகம் உம்மை எங்களை பார்த்து வெறுக்கக்கூடாது, இந்த உலகம் எங்களை பார்த்து உம்மை நேசிக்கணும்ப்பா. ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. அநேக நேரத்தில் எங்களுடைய பிரச்சனை துன்பம்னு சொல்லி நாங்கள் மூழ்கிடுறோம். இந்த உலகத்தை யோசிக்கிறது இல்லை, இந்த உலகத்தில் உள்ளவனை எப்படி ரட்சிக்கலான்னு யோசிக்கிறது இல்லை. எங்கள் பிரச்சனைன்னு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா. இந்த உலகத்துக்கு முன்பாக நல்ல சாட்சியாக இருக்கணும் ராஜா. எங்களுடைய நாவு நல்ல சாட்சியாக இருக்கணும், எங்கள் சிந்தை நல்ல சாட்சியாக இருக்கணும்ப்பா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் நாங்கள் சொல்லாமலே இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளணும். எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க யெகோவா ஈரே, ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு கலதா ஷகரதனமா கபாபா, ஒரு தலந்தரபா கபதா ஷகரதனமா கபா, ஒரு கலந்தரபா கபதா ஷகரதனமா கபாபா பாபா. இந்த காலகட்டத்தில் ஞானம் இல்லாமல் நாங்கள் விழுந்து விடுவோம் தகப்பனே. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்கள் குடும்பங்கள் விழுந்து போயிடும்ப்பா ஞானம் இல்லாமல். ஹல்லேலூயா. ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனத்தை விட நாங்கள் மேலாக தேடுவது உம்முடைய ஞானம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நடத்திடுவே
ஷம்மா, என்னை விட்டு விலகாத தேவன். என் கூடவே இருப்பவரே. ஹல்லேலூயா. ஞானத்தையும் தருகிற என் யெகோவாயீரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளே நற்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். முதிர் வயதிலும் நம்மை நடத்துவார். உண்மையாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையோடு இன்றைக்கு நம்ம துதிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். அப்பா, முதிர் வயதானாலும் எங்களை நடத்துகிறவர். இந்த உலகம் எப்போ தெரியுமா உங்களை மதிக்கும்? நீங்கள் அழகாக இருந்தால் உங்களை மதிக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி இருந்தால் உங்களை மதிக்கும். இல்லை, உங்ககிட்ட பணம் இருந்தால் மதிக்கும். நல்ல வேலையில் இருக்கீங்களா, நீங்கள் எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காராம நல்லா யோசித்து மூளையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவர்களாக இருக்கீங்களா, உங்களை உலகம் மதிக்கும். ஆனால் கர்த்தரோ மரண பரியந்தம் நமக்கு முடியாது என்று சொல்லும் போதும் நம்மை தூக்குகிறவர். ஹல்லேலூயா. இதுக்கு மேலே நான் பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கும் போதும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு ஒரு பர்பஸை கொடுக்குறவராக இருக்கிறார். அதனால் எல்லாரும் கைகளை தட்டி அவருக்கு சொல்லும், முதிர் வயது வரைக்கும் என்னை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்து நடத்துகிற தேவன். ரொம்ப நாள் கழித்து ஆராதனை நடத்துறதுக்கு தேவன் எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சண்டே சர்வீஸில் நான் நினச்சேன், வாரம் ஃபுல்லாக 12 மணி நேரம் வேலை செய்கிறோம், 6 நாளும் வேலை செய்கிறோம், டயர்டாக இருக்கும், முடியாது என்று நினைத்தேன். நான் இன்றைக்கி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல் முதிர் வயதிலும் தருவார். இன்றைக்கு இங்கிலீஷ் சர்வீஸில் சொன்னது போல் காலேபுக்கு 85 வயசில் அவர் கொடுத்த அந்த பலன் நமக்கு அவர் தேவன் கடைசி வரை கொடுப்பார். ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை ஆராதிப்போம். நடத்திடுவீர் இனிமேலும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு துதி ஆராதனை தேவனுக்கு நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. துதியிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட்டிருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்து அந்த துதி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 95 பிரதர் ராஜா அவர்கள் முன்பாக இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 95 வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள்.
கர்த்தரும் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளமா ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் சதா காலங்களிலும் இறுதி பரியந்தம் பலப்படுத்துவார், தாங்குவார், கைவிட மாட்டார். அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி நம்மை நடத்துவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். இத்தனை வருடங்கள் நான் செய்யாத ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் குறித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இத்தனை வருடங்கள் 40 வருஷம் நான் செய்யாத பிரசங்கத்தை இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக முக்கியமான பிரசங்கமாகத்தான் இருக்க வேண்டும். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இது என்ன பிரசங்கம்னா ஆசீர்வாத பிரசங்கம். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாத பிரசங்கமா பாஸ்டர் அப்படின்னு. எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இன்றைக்கு பண்ணுகிறது ரொம்ப குறிப்பாக ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம், ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு பிரசங்கம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னா சில காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து முடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதி. எண்ணாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இன்னைக்கு குறிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் குறிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. பேனா இருந்தால் குறிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த வசனங்கள் திருப்பி நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை கோர்வையாக இந்த வசனங்களை ஒரே நாளில் நீங்கள் தியானிச்சிருப்பீங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஆனால் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கறதுல மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதியை வைராக்கியமாக சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. ரைட், அதோட விட்டுலாம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களா? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்? நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆபிரகாமுடைய சந்ததியாக இல்லாவிட்டாலும் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஏன்னா விசுவாச மார்க்கத்தார் எல்லோரும் விசுவாசமுள்ள ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அது எங்கே இருக்குது? கலாத்தியர் இருக்குது, 3வது அதிகாரத்தில் இருக்குது. நம்ம ஈசாக்கை போல ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆமேன். விசுவாசத்தினாலே நான் ஆபிரகாமின் பிள்ளை. கரங்களை வைத்து சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நான் ஆபிரகாமுடைய பிள்ளை. அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 14வது வசனத்தில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது வருகிறது. அதனால நான் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமாம், தம்பி கூட சொல்கிறான் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ரைட், அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டார். இது அவரால் முடிஞ்ச உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ். நாளைக்கு அவர் பெரிய ஊழியக்காரர் வரப்போகிறார். ஆமீன். ரைட், ஓகே. இப்போது ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் சவாலான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆகாய் சகரியா மல்கியா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம்? 2வது அதிகாரம் 19வது வசனம். அதுலேயும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாக வாசிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? கேள்வி. பதில் என்ன? இல்லை. திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. கொடுக்கல. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் அப்படின்னு சொன்னால் 29ஆம் தேதி ஜூன் மாதம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும்.
இன்று முதல்னா அது என்று முதல்ன்றதுக்கு வசனம் அதில் இருக்குது. நிறைய பேர் இதை வச்சு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. இன்று முதல் போகிறவங்கெல்லாம் சந்தோஷமாக போவாங்க. பரவாயில்ல, இன்று முதல் ஆண்டவரின் ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை, அது என்று முதல்ன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை எப்போ சொல்ல போகிறேன்னா கடைசியாக தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு முன்பாக வைக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கின்ற தெளிவான ஒரு அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த அண்டசராசரத்தை உருவாக்கினது யார்? யாரு? யாரு? தேவன் சொல்லாதீங்க, ஆண்டவர்னு சொல்லாதீங்க, கர்த்தர்னு சொல்லாதீங்க. என் தேவன், என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர், என் தகப்பன். ரைட். அவர் தகப்பன்னா நம்ம யாரு? பிள்ளைகள். அவர் தகப்பன் என்றால் நாம் பிள்ளைகள், எந்த சந்தேகமும் இல்லை. பிள்ளைகளானால் சுதந்திரர், இல்லைங்களா? ரைட். இப்போ இவ்வளோ கதை பேசுகிறோம், இவ்வளோ வசனம் பேசுகிறோம், இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கான்னு உண்மையை கேட்டால், அந்த தகப்பனுடைய முழு ஆசீர்வாதமும் வந்து சேர்ந்திருக்கான்னு கேட்டால், வந்திருக்கா வரலையா? வந்திருக்கா வரலையா? வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முழுசா வரல. வரும், ஆனாலும் வராது. அப்படி இருக்கு, இல்லைங்களா? இன்னும் முழுசாக யாரும் பெற்றுக்கொள்ளலை. ரைட். ஓகே. இப்போ ஒரு அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அப்பாவுடைய சொத்து சுதந்திரம் போய் சேருமா சேராதா? சேரும், இல்லைங்களா? கண்டிப்பாக சேரும். அப்போது பிள்ளை கேட்குது, எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு கேட்குது. அப்பா வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுக்க மாட்டாரா? வாங்கி கொடுப்பார். ஓகே. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு இடிக்குதுங்க. இந்த தகப்பன் வந்து அண்டசராசரத்தை உருவாக்கினவர். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. வானங்கள் உம்முடையவைகள், பூமி உம்முடையது, பூமியின் குடிகள் உம்முடையவர்கள், பூமியின் நிறைவு உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது, அண்ட சராசரமே உம்முடையது, சகல ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷம் உம்முடையது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் உம்முடையது, ஒரு கியூபிட் ஸ்பேஸ் உம்முடையது. ஸ்கொயர் ஃபீட்னா கட்டம், கியூபிட் ஸ்பேஸ்னால் அதுக்கு மேலே இருக்கிற இடம். ஆண்டவருடையதா எல்லாம். அப்போ அதில் இருந்து ஒரு பங்கை அவர் நமக்கு நியமித்து கொடுத்தால் நம்முடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் நிறைவாகுமா ஆகாதா? ஆகும். ஓகே, இவ்வளவு சொல்லிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னமுமே அந்த தகப்பனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சரி, பொருளாதார ஆசீர்வாதத்தையும் சரி, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் இன்னும் பிரசங்கிக்கிற நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? இன்னும் குறைவில் தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. ஒன்று யோசித்து செலவு பண்ணுறோம். ஒரு பொருள் வாங்க போனால் 10 தடவை யோசிக்கிறோம், இது வேணுமா வேண்டாமா. ஓகே, ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு துணி எடுத்துன்னு போடுறான், எவ்வளோங்க இதுன்னு கேட்குறோம், ஒரு அமௌண்ட் சொல்கிறான், அதை விட கொஞ்சம் கம்மியாக இல்லையா? என்ன காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இழுத்து பிடிக்க வேண்டியிருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இழுத்து பிடிச்சி செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல தலையை மூடினா கால் வெளியில் வருது, காலை மூடினா தலை வெளியில் வருது. இன்னும் ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரலை. இது உண்மைன்னா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஓகே. அப்போது ஆசீர்வாதங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்களா? நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் ப்ராஸ்பரிட்டி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 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 ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள், கர்த்தர் உங்களை பாருங்கள், இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க பாருங்கள், உங்கள் பர்ஸ் எடுத்து பாருங்கள், இந்த கதையெல்லாம் இங்கே நான் பேசுறதில்லை. உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கிறோம், தெளிவாய் சொல்லுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு என்னுடைய பொறுப்பு இருக்குது. சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ வசனத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஆகாய் 2:19 என்ன பார்த்தோம்? இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்று முதல்ன்றதை நான் சொல்ல போகிறேன். அது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த 29ஆம் தேதி ஜூன் மாதம் கிடையாது.
என்றைக்குன்றதை உனக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போது பரிசுத்த வேதாகமத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 2 மடங்கு ஆசீர்வாதம், 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு ஆசீர்வாதம். 1 மடங்கு வர வேண்டிய இடத்துல 2 மடங்கு வருகிறது. சரிங்களா? சீக்கிரமாக வசனம் நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க. யார் ஃபஸ்ட்டு வாசிக்கிறான்னு பார்க்கலாம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நல்ல மனப்பாடமாக நமக்கு தெரிந்த வசனம். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன். அகெயின் இன்றைக்கேன்னு சொன்னால் 29ஆம் தேதி ஜூன் மாதம் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்குன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இரட்டிப்பான நன்மை, கரங்களை வைத்து சொல்லுங்கள் எல்லாரும். இரட்டிப்பான நன்மை நம் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று தேவன் விரும்பி தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆச்சா? அப்போ இந்த ரெட்டிப்பான நன்மையை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சகரியா 9:12 சொல்லியிருக்கிறபடி ரெட்டிப்பான நன்மை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நம்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு நீங்கள் இந்த கொடுக்க முடியும். நான் ஜெபிக்கிறேன், நான் வைராக்கியமாய் நிற்கிறேன், பிள்ளையாய் நிற்கிறேன், சுதந்திரவாளியாக இருக்கேன். என் வாழ்க்கை பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் பிள்ளையாக இருந்தால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். சரிங்களா? நான் ஒரு தருதலையாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கவும் முடியாது, கேட்க முடியாது. நான் கீழ்ப்படிந்து பிள்ளையாக இருக்கணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற இருதயத்தில் நான் காணப்படணும். சரி, முதலாவது இரட்டிப்பான நன்மை எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். ஆ ஆ ஆ 1 சாமுவேல் 1:15 வாசிங்க ப்ளீஸ். 1 சாமுவேல் 1:15 வாசிங்க. ஓகே, ரைட். இந்த வசனம் ஒன்று அப்படியே வைங்க, அந்த கரெக்டான அந்த ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். ரெட்டிப்பான பங்கை உனக்கு தருவேன் என்று அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 1:15 பாருங்க. ம் 1:15 இருக்கா? ரெட்டிப்பான நன்மை. ரைட், அந்த வசனத்தை கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ரெட்டிப்பான பங்கு என்ற ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இரட்டிப்பான வரத்தை தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது இரட்டிப்பான நன்மை, 2வது இரட்டிப்பான பங்கு, 3வது இரட்டிப்பான வரத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கா வசனம்? இருக்கா? 2 ராஜாக்கள் 2:9 1:5. ஓகே, 1 சாமுவேல் 1:5 அது நம்ம வரோம். இந்த இது வாசிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, பின்பு முன்னே என்ன ஆவியின் வரம், ரெட்டிப்பான வரத்தை எலிசா எலியா கிட்ட கேட்கிறார். உங்களுக்கு தெரியும், எலியா ஊழியம் செய்து பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் ஒரு அற்புதத்தை செய்து, ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் நீங்கள் ஏசபேலுக்கு பயந்து ஓடுக்கிறத பார்க்குறோம். அவர் சூரிய செடி கீழே போய் படுத்துக்கிட்டாரு, போதும்னு சொல்லிட்டார், ஃபினிஷ்ன்னு சொல்லிட்டார். ஃபினிஷ்ன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நீ சோர்ந்து போயிட்ட, முடிஞ்சிருச்சு உனக்கு வாழ்க்கை, பரவாயில்ல இருக்கட்டும், நீ என்ன பண்ண, உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அப்போ எலிசாவை அபிஷேகம் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியுது ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு. அப்போ எலிசாவுக்கு ரொம்ப மனசு கிளேசம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கா, அவருக்கு தெரியுது. அப்போ கடைசியில் எலியா கிட்ட கேட்குறாரு, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம் எனக்கு வேணும்னாக்கா, உங்கள் வரத்தில் எனக்கு என்ன வரம் வேணும்? இரட்டிப்பான வரம் வேண்டும். எலிசா சொல்கிறாரு, நான் எடுக்கும்போது நீ பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு அது கிடைக்கும். கவனமாக இருந்தீன்னா, எச்சரிக்கையாக இருந்தால், பார்த்துக்கிட்டே இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு கிடைக்காது.
இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வைங்க, இதோ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்னை எடுத்துகிட்டு போகிறாரு, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ரெட்டிப்பான வரம் வரணுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்களா? வேற எங்கேயா போயிடுவீங்களா? பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கண்ணு சிமிட்டாமல் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? கவனமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர், ஒரே நோக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான வரத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இங்கேயும் அங்கேயும் பார்க்கறதில்ல. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? இங்கேயும் பார்க்குறோம் அங்கேயும் பார்க்குறோம். எனக்கு ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன், இதையும் அனுபவிப்பேன் அதையும் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கான்சன்ட்ரேஷன்னா ஒரு வைராக்கியம். நான் யார் யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விட மாட்டேன். அப்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சுழல் காற்றில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய சால்வை கீழே விழுகுது. அந்த சால்வை எடுத்து யோர்தான் நதி அடிக்கிறாரு. எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்குறாரு. ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பான வரத்தை தருகிறார். அல்லேலூயா. நமக்கு வேண்டியது இரட்டிப்பான வரம். இப்போ வரம் இருக்கா? இருக்கு. ஆனால் இரட்டிப்பான வரத்தை ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஸோ முதல் சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மை. ரெண்டாவது 1 சாமுவேல் 1:15 வாசிங்க தயவுசெய்து. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ நோ தட். இரட்டிப்பான பங்கு. பார்த்தீங்களா? அன்னாளை அதிகமாக நேசித்ததுனால அன்னாளுக்கு என்ன கிடைச்சது? இரட்டிப்பான ஒரு பங்கு கிடைச்சது. ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிச்சா கண்டிப்பாக நம்ம இரட்டிப்பான நன்மைனாலும் பங்கினாலும் நிரப்புவார். நம்ம தேவனுடைய இருதயத்துக்கு எவ்வளவு பிரியமானவர்களாக இருக்கிறோமோ. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில், கரை நிறைந்த உலகத்தில், கலக்கம் நிறைந்த உலகத்தில், போராட்டமான உலகத்தில், சோதனை நிறைந்த உலகத்தில், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை இருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி. ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தி வாழணும்னா கண்ணை கட்டி கையை கட்டி காலை கட்டி தான் வாழ்ந்துருக்கணும். எப்படியோ நான் வாழ்ந்துட்டு நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பேன், நான் ரெண்டு மடங்கு வாங்கிடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது. கையை கட்டி காலை கட்டி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. 10 பேர் செய்கிறத நம்ம செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 கட்டுப்பாடு வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அப்போ என்ன கிடைக்கும்னா, ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தினா 2 மடங்கு 2 பங்கு கிடைக்கும். ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்? என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், ரெட்டிப்பான நன்மை. அடுத்தது ரெட்டிப்பான பங்கு. 2 ராஜாக்கள் 2:9 பார்த்தோம். எலிசா கேட்டது ரெட்டிப்பான வரம். ஓகே, எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்தது வாசிங்க, ஏசாயா 61:7 7வது வசனம். ஏசாயா 61 7வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமா வாசி. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையாய் பலன் வரும். இப்போ என்ன கொஞ்சம் பாருங்க. வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம வெட்கப்பட்டு போயிருக்கோமா? எங்கேயாவது வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போயிருக்கோம் கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு இரட்டிப்பான பலன் வரும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அநேக தலைகளுக்கு மேலாக நம்முடைய தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைய இடத்துல நம்ம வெட்கப்பட்டிருப்போம் இல்லையா? நம்ம போறான் பாரு, போறா பாருன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அவள் யார் தெரியுமான்னு கேட்பாங்க. அவள் யார் தெரியுமா? அவள் என்ன பண்ணா தெரியுமா? அவள் வந்து எவ்வளோ மோசமானவ தெரியுமான்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கினா தெரியுமா? எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு அலைவா அவள். ஜனங்கள் நம்மை வெட்கப்படுத்தி இருக்கலாம். அருமையான தேவஜனமே, மனுஷர் நம்மை வெட்கப்படுத்தி இருக்கலாம். தப்பான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். நம்ம முகத்தை நம்ம தாழ போட்டு கொண்டு போக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில். அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வெட்கம் அனுபவிக்கிறது என்னன்றது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு சங்கடம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீர். மனித முகங்களை பார்க்க முடியாதபடி சமாரிய ஸ்திரீ மத்தியானம் வர தண்ணி எடுக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. சமாரிய ஸ்திரீ மத்தியானம் வர அந்த கொளுத்துற வெயிலில் மத்தியானம் வந்து கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்கிறா. ஏன் காலைல வரக்கூடாதா? சாயந்தரம் வரக்கூடாதா? வர முடியாது. ஏன்னா காலையில் எல்லாம் வந்து எடுப்பாங்க, சாயந்தரம் எல்லாம் வந்து எடுப்பாங்க. இவ வந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வந்துட்டா பாரு. அவள் யார் தெரியுமா? அவள் 5 பேர் கூட இருந்தவ. இப்போ 6வது பேர் கூட இருக்கா. அவளுக்கு என்னென்ன பேர் வச்சாங்களோ தெரியாது, என்னென்ன சொல்லி அவளை கூப்பிட்டுருப்பாங்களோ தெரியாது. அதனால தான் யாரும் இல்லாத மத்தியான நேரத்தில் வந்து அவள் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தபோது தான் ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்து அந்த சமாரியாவுக்கு முதல் சுவிசேஷகியாய் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அவளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அவளுடைய முகத்தை அப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க?
நீ சொன்னதுனால நாங்கள் நம்பல, அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை நாங்கள் நம்புகிறோம். அப்போ கூட அவளை வந்து அங்கீகாரம் பண்ணலை. அருமையான தெய்வஜனமே, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். விசுவாசிச்சா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கே வெட்கப்பட்டோமோ அங்கே நம்முடைய தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழி ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 16வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 16வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அல்லேலூயா. போதும், தேங்க்யூ. அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் பதிலாக நான் அவர்களுக்கு இரட்டிப்பான நீதியை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிருபை. கரங்களை வச்சு சொல்லுங்க. கிருபை. கிருபை. பாவத்தை மன்னிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ பாவியா, நீ நரகத்துக்கு போ. நீ இப்படி வாழ்ந்தியா, போ, படு, போய் நெருப்பில் உழு. ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் அவர் நிவர்த்தி செய்யும்படி கல்வாரி சிலுவையிலே போய் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினாலே அதை மூடும்படிக்கு இரட்டிப்பான நீதியை நமக்கு கிருபையாய் தருகிறார். ஆமென். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. தேங்க்யூன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அக்கிரமம் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு இரட்டிப்பான நீதி எனக்கு தர்றீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அந்த இரட்டிப்பான நீதி என்ன செய்யுதுன்னா நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அப்படியே மூடிடுது, மறைச்சிடுது. அந்த நீதி நம்ம எங்கே கொண்டு போகுது? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பைபிளில் நம்மை பார்த்து இந்த பரிசுத்த வேதாகம் ரோமரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நீதிமான்கள் என்று சொல்லுகிறது. உங்கள் வீட்டில் போய் சொல்லி பாருங்க. நடு வீட்டில் போய் நின்று நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன சொல்லுவாங்க? ஏதாவது நட்டு கலண்டுருச்சா உனக்கு? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நீதி அவன் மூஞ்சப்பார், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பாவங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த போது எனக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாரு. நான் யாரு? நீதிமான். ஆமென். இரட்டிப்பான நீதியினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன். அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் இரட்டிப்பான நீதியை கொடுக்க வல்லமையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த நீதிமான் கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன், உத்தமன். அவனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமா கிடையாது. ஒரே நாளில் 10 பிள்ளைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை, அத்தனை சொத்துக்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை, 10வதுக்கு வியாதி உடம்ப கரங்களால் அரித்து கொண்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலைமை. எல்லாவற்றையும் இழந்து ஜனங்கள் அவனை கேவலமாக பேசி, ஒன்றுமில்லாதவெல்லாம் அவன் ரொம்ப கேவலமாக பேசி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் காரியங்களை மாற்றினார். என்ன செய்தாரா? யோபு 42:10 வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையான நன்மை கிடைத்தது. எவ்வளவு நன்மைங்க? இரட்டத்தனையான நன்மை. சிநேகிதருக்காக வேற ஜபிச்சாரு. தேவன் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாறும்போது, அதனால தான் சிறையிருப்பு மாறணும். சிறையிருப்பு மாறும்போது கர்த்தருடைய இரட்டத்தனையான நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசி. 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு ஊழியத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு இரட்டிப்பான கனம் கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாம். இரட்டிப்பான கனத்தை கர்த்தர் என்ன செய்யறார்? கொடுக்கிறாரு. உண்மையான உபதேசம் செய்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்க, உண்மையாக மற்றவங்களை நேசிக்கிறவங்க, மற்றவர்களுக்காக பாரப்படுறவங்க, பரிந்து பேசுகிறவங்க, அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களை இரட்டிப்பான கனத்தினால் கர்த்தர் முடிசூட்ட ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ வரிசையாக சொல்லுங்கள். இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான பங்கு, இரட்டிப்பான வரம், இரட்டிப்பான பலன், இரட்டிப்பான நீதி, இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான
கனம், இதெல்லாம் 2 மடங்கு பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்களை வச்சு நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனங்களை முன்னால் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி எழுதியிருக்க ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்கீங்க ஆண்டவரே, என்ன இந்த இரட்டிப்பான நன்மைகளினால் என்னை முடி சுட்டுங்க. ஆமென். ரைட். அடுத்தது 5 மடங்கு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 34வது வசனம். 5 மடங்கு ஆசீர்வாதம். ஜஸ்ட் 2 மடங்கு இல்லை, 5 மடங்கு. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 34வது வசனம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்க, நல்ல கவனிங்க, அவர்கள் எல்லாருடைய பங்கை காட்டிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு இருந்தது. யார் செஞ்ச வேலை இது? யோசேப்பு செஞ்ச வேலை. யோசேப்பு செஞ்ச வேலை, ஆனால் கர்த்தர் அதை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. பென்யமீனுக்கு மாத்திரம் எவ்வளோ? 5 மடங்கு. அவ்வளோ பாசம் பென்யமீன் மேலே. எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அத்தை. எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வரும்போது, அவங்க தான் சமைப்பாங்க வீட்டில். எல்லாருக்கும் சாப்பாடு வரும்போது எல்லாருக்கும் ஒரு முட்டை வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு அடியில் இன்னொரு முட்டை வச்சுருப்பாங்க. இந்த பிளேட்டில் போடும்போது அடியில் ஒரு முட்டையை போட்டு மேலே போட்டு லெவல் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி மேலே ஒரு முட்டை. என்ன காரணம்? அவ்வளோ பாசம் தம்பி மேலே. எல்லாமே அவருக்கு டபுளாக கிடைக்கும். எல்லாமே என்னன்னா அது ஒழிச்சு வச்சு கொடுக்கறது, பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்கறது, அவருக்கு பிரியமானதை கொடுக்கறது. என்ன காரணம்? பாசம், அன்பு. ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே இருந்தா 5 மடங்கு வருமா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். தேவனுடைய இருதயத்தை நம்ம பிரியப்படுத்த கற்றுக்கொண்டா, ஆண்டவரோடு நம்ம இருந்தா, அவருடைய இருதயத்தை நான் பிரியப்படுத்தினா, அவர் மேலே அன்பு வைத்தா, நான் அவர் மேலே அன்பு வைத்தேன் என்பதை அவர் புரிந்து கொண்டா, எனக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும். 5 மடங்கு பங்கு எனக்கு வரும். ஆமீன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன் சொல்லுங்க. ஸோ 5 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுங்க. ரைட். அடுத்தது 10 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு போய் 5 மடங்கு போய் இப்போ 10 மடங்கு 10 டைம்ஸ் வருதுங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் சம்பளம் வருது இல்லை? அவர் திடீர்னு உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு, நான் அடுத்த மாதத்துலேருந்து 10 மடங்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்க போகிறேன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆஹா, பரவாயில்லடா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, பாஸ் நமக்கு கொடுக்குறேன்ட்டாரு அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? 10 மடங்கு வந்தால் நம்ம தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படும், ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா. வாசிங்க தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். 10 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு நன்மை, 10 மடங்கு நிறைவு. தானியேல் 1:20. தானியேல் அங்கேயே தான் இருக்கார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். யார் இது? பாபிலோனுக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடிபட்டு போனவர்கள், தானியேலோடு பிடிபட்டு போன வாலிபர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள். அங்கேயும் போய் அந்த சாப்பாட்டை, நாங்கள் ராஜா சாப்பாட்டை கூட சாப்பிட மாட்டோம்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள், செய்த பொருத்தனைகளிலே வைராக்கியமாக இருந்தவர்கள். இன்னொரு தேசத்துக்கு போனாலும் ராஜாவோட சாப்பாடு கிடைச்சாலும் அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுவோமோ தேவனுக்கு அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவர்களுடைய ஞானத்திலும் புத்தியிலும் அந்த ராஜா என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் இவர்கள் 10 மடங்கு சமத்தராக இருந்தார்கள். அல்லேலூயா. 10 மடங்கு ஞானம், 10 மடங்கு அறிவு, 10 மடங்கு புத்தி, 10 மடங்கு நமக்கு என்ன இருக்குது? இங்கே யுக்தி இருக்கிறது. 10 மடங்கு ஞானம். இஸ்ரேல் தேசம் சின்ன தேசம், பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமே, ஸ்கொயர் மைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. தான்லேருந்து பெர்சேபா வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் இந்த தேசம் இவ்வளோ வட்டி வாங்கி இன்றைக்கும் நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? அவளுடைய ஞானம். பயங்கர ஞானிகள்,
நல்ல ஞானம் கொடுத்துருந்தார் ஆண்டவர், கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கும் நிற்கிறாங்க பாருங்க. அருமையான தெய்வஜனமே, நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஞானம் வேணும். அப்படியே தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஞானம் எனக்கு வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். சில நேரத்தில் அறிவு இல்லாமல் பேசுகிறேன், புத்தி இல்லாமல் பேசுகிறேன், படபடபடான்னு பேசுகிறேன், கோபப்பட்டுடுறேன், உறவுகளை இழந்துடுறேன், பெரிய பிரச்சனை ஆகிடுது, வார்த்தைகளை விட்டுடுறேன், தப்பான வார்த்தைகளை பேசிடுறேன். ஞானம் வேணும் ஆண்டவரே, எப்படி வாழணும்னு ஞானம் வேணும், எப்படி வாழணும்னு எனக்கு புத்தி வேணும், அறிவு வேணும், விவேகம் வேணும் ஆண்டவரே, யுக்திகள் வேணும் சுவாமி. 10 மடங்கு 10 மடங்கு ஞானம், 10 மடங்கு ஞானம், 10 மடங்கு ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. நானும் உமக்கு வைராக்கியமாக இருக்கணும், உமக்கு உண்மையாக இருக்கணும் சுவாமி. உங்களுடைய காரியங்களில் உடன்படிக்கையில் வைராக்கியமாக நிற்கணும் நான் ஆண்டவரே. 10 மடங்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்க. அப்படி 10 மடங்கு எங்கள் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தா என் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும் ஆண்டவரே. வேறு மாதிரி என் ஆண்டவரே நான் வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும், செழிப்பாக வாழ முடியும், நன்மையாக வாழ முடியும். தேவையில்லாமல் உறவு பிரச்சனைங்க எனக்குள்ள வராது. ஞானம் கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க ஆண்டவரே. 10 மடங்கு என்னை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, ஆமென். சரி, 10 மடங்கு போதுமா? 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 26வது அதிகாரம், 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 3வது வசனம், 24:3. 2 சாமுவேல் 24:3. அப்பொழுது 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யோசிக்கங்க, இப்படியெல்லாம் வசனம் இருக்கா பைபிள்னா? இருக்கு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர முடியும். ஏன்னா அவர் தான் அண்டசராஷ்டிரத்தின் அதிபதி. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதை எந்த அதிகாரம், சாத்தான் அதிகாரம், எந்த ஒரு இந்த பிரபஞ்சத்தின் எந்த அதிகாரமும் தடை பண்ண முடியாது. அவர் நம்ம ஆசீர்வதித்து நம்ம தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார்னா ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். 2 சாமுவேல் 24:3 பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். எல்லைகளை விரிவாக அழகா ஜெபம் பண்ற யாபேஸ். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கரங்களை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா, என் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. எப்போ பார்த்தாலும் நான் சின்னதாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, குட்டி குட்டியாக யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் முடியும், அதை வச்சு தான் நான் யோசிக்க முடியும். ஆனால் நீர் என் எல்லைகளை விரிவாக்க முடியும், நீர் எனக்கு உயர்வுகளை தர முடியும், நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் என்னை செழிக்க பண்ண முடியும், படரச் செய்ய முடியும். ஆமென். 100 மடங்கு ஆசீர்வாதம். இன்னொரு வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு விதை விதைத்தான், எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வாதம். வாசிங்க ப்ளீஸ். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆமென். அவன் விதைத்தான், அறுவடையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 30 60 100 மடங்கு. ஒன்றா முடியும். ஒரு விதை 30 கொண்டு வரும், 60 கொண்டு வரும், 90 கொண்டு வரும், 100 கொண்டு வரும். அப்போ இங்கே என்ன பார்த்தோம்? அந்த தேசத்தில் ஈசாக்கு என்ன செய்தானா? விதைத்தானா. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் விதைக்கிற விதைகள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு 1 30 60 100 பலன் கொடுக்க வேண்டும். ஒரு விதையும் 1 30 60 100 எனக்கு ரிட்டர்ன் வரணும் ஆண்டவரே. 100 ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் இன்னும் நிறைய விதைப்பேன், இன்னும் நிறைய வரும், இன்னும் நிறைய விதைப்பேன், இன்னும் நிறைய வரும், இன்னும் நிறைய விதைப்பேன், இன்னும் நிறைய வரும். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அப்போ 2 வசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். 2 சாமுவேல் 24:3 சரி, ஆதியாகமம் 26:12 சரி, 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். இனி இப்போ சொல்றது கேட்டிங்கன்னா நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாசிங்க, உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் 1000 மடங்கு. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. 1000 மடங்கு வந்தால் என்ன நடக்கும்? ஹேண்டில் பண்ண முடியுமா நம்மளால? 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு லாட்ரி டிக்கெட்டில் எவ்வளோ கோடி வந்துச்சின்னு சொன்ன உடனே மயங்கிட்டு உள்ட்டாராம் கீழே, அப்படியே உள்ட்டாராம். ஹேண்டில் பண்ண முடியல, மைண்டு ஹேண்டில் பண்ண முடியல, ஐயோயோ அப்படின்னு. நாம் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணுங்க. சரியா? 1000 மடங்கு. வாசிங்க, உபாகமம் 1:11.
நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க தெரியல. உங்கள் மைண்ட் வாய்ஸு இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர், என்ன எழுதியிருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் சாப்டர் க்ளோஸ். இது நடக்குமா, சொல்லியிருக்கு எழுதியிருக்கு சொல்கிறீங்க நீங்கள், இது நடக்குமா அப்படின்னு உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தேகத்தை எவனாவது உள்ள கொண்டாந்து போட்டான்னு வைங்க, கண்டிப்பாக அங்கேயே அந்த விதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் இன்னொன்று என்ன நினைக்கலாம் தெரியுமா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், என்ன ஆசீர்வதிக்க மாட்டார், எனக்கு 1000 கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அங்கேயும் சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். தேவன் மனது வைத்தா கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார், செழிப்படைவார். நம்ம தேவன் நம்ம ஆசீர்வதிச்சா நம்ம நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. தன்னலமாக வாழ போகிறதில்ல, செல்ஃபிஷாக வாழ போகிறதில்ல, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம், நிறைய பேருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனா சாதாரணமான கோடீஸ்வரன் கிடையாது, நிறைய கோடீஸ்வரன். திடீர்னு அந்த கோடீஸ்வரனுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, ஒரே நாளில் இந்த தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆச்சுங்களா. திடீர்னு ஒரு நாள் ஆசை வந்துருச்சு, ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. 300 பேருக்கு ஸ்டேஜில் கூப்பிட்டு 300 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் பாட புஸ்தகம் எல்லாம் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு? 300 பேருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டா நிறைய பேருக்கு நான் கொடுப்பேன். ஏன் உங்ககிட்ட இருக்க இவ்வளோ கோடி வச்சுருக்கிறீ, அதில் 300 பேருக்கு தான் உனக்கு கொடுக்க முடிஞ்சா? புரிஞ்சா உங்களுக்கு? அது ஒரு ட்ராமா, அது ஸ்டேஜில் காமிக்கிற ஒரு ட்ராமா. இவர் வந்த உடனே அப்படியே தூக்கி கொடுத்துட போகிறார். ஏன் இவ்வளோ நாள் செய்யலையே, இவ்வளோ நாள் நீ ஸ்கூல் கட்டினியா, ஏழைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்தியா, இவ்வளோ கோடி வந்துச்சே, ஒரு ஏழைங்களுக்கு ஒரு 10 ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கலாம்ல, ஒரு 20 பேர் 300 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம்ல. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஸ்டண்ட்டு. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ஸ்டண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். ட்ராமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கொள்கை சித்தாந்தம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எலெக்ஷனில் எப்படியாவது ஜெயிக்கணும், எவன் காலை பிடிச்சாவது ஜெயிக்கணும், எவனையாவது மிரட்டி ஜெயிக்கணும், எவனையாவது உருட்டி ஜெயிக்கணும், எவனை வேணால் சேர்த்துக்கோ, ஜெயிக்கணும். அதுக்காக இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ட்ராமாங்கெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, சரிங்களா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷனால் முடியும், ஆனால் செய்ய மாட்டான். ஆனால் நீங்களும் நானும் நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நிறைய பேருக்கு ஊற்றுக்காலாக இருப்போம். இந்த சபை அப்படிப்பட்ட சபை. இந்த சபையில் வர்றவங்க கொஞ்சம் பேர் தான், வர்ற காணிக்கையும் கொஞ்சம் தான், ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சபையாகத்தான் இந்த சபை துவங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் ட்ராமாலாம் கிடையாது. இன்றைக்கும் நம்ம எவ்வளவோ பேருக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வர்றது அப்படியே போகுது, எங்கேயும் இங்கே சேர்த்துக்கிட்டுலாம் வைக்கிறது கிடையாது. அப்படி தான் கர்த்தர் இந்த சபையை கடந்த 33 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 1000 மடங்கு. இப்போ நான் இந்த 1000 சொன்ன போது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் என்ன ஆவீங்களோ தெரியாது. கோடி ஆசீர்வாதம். அல்லேலூயா. கோடி பார்த்துருக்கீங்களா? கோடி, எனக்கு கோடி சொல்லக்கூட வராது. கோடின்னு சொல்கிற இடத்துலலாம் நான் லட்சம் தான் சொல்லுவேன், ஏன்னா கோடி சொல்கிறதுக்கு கூட வராது. நிறைய பேருக்கு அந்த கோடிக்கு எத்தனை சைஃபர்னு கூட தெரியாது. ஆனால் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத என்னுடைய வாழ்க்கையில் கூட கோடினா என்னான்னு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். ஆமென். வாசிங்க ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது அதிகாரம் 60வது வசனம். 24:60. ஆதியாகமம் 24:60. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே, என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக சொல்லி எப்படி வாழ்த்தினாங்களாம்? ஆமாம், அந்த மகளை அனுப்பும்போது வாழ்த்தி அனுப்புகிறார்கள். நீ எப்படி இருக்கணும்? கோடா கோடியாய் பெருகுவாயாக. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பொய்யா போலையே. இன்னைக்கும் அந்த சந்ததி கோடா கோடியாய் தான் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. இங்கிலீஷ் சர்வீஸில் பார்த்தோம், பாலாம் சொல்லுகிறார், ஒரு பெரிய கூட்டம் பரவி இருக்கிறது.
என் கண்களால் காண்கின்றேன், மலை உச்சியிலிருந்து பார்க்கிறேன். ஒரு பெரிய கூட்டம். யாரை பற்றி சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனே, எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. இப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? எல்லாவற்றையும் இழந்து அடிமை கோலம் எடுத்து, தாழ்மை கோலம் எடுத்து, ஏழை கோலம் எடுத்து சிலுவைக்கு போனார். அவருக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தாழ்மை கோலம், ஏழ்மை கோலம், அடிமை கோலம். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். இத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து கல்வாரி சிலுவையில் போய் ஜீவனையும் கொடுத்தார். அதனால தான் ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் தெளிவாக எழுதுகிறார், தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அதுக்கு என்ன வேணுங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தால் கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் கிடைக்கும், பிள்ளையாய் வாழ்ந்தால் கிடைக்கும், கீழ்ப்படிந்திருந்தால் கிடைக்கும், கர்த்தருக்கு பயந்திருந்தால் கிடைக்கும், அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தினா கிடைக்கும். இன்று முதல் நான் சொன்னேன் பையன், அது என்று முதல் 29 ஜூன் இல்லைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கடைசியாக மறுபடியும் அந்த வசனத்துக்கே வாங்க. ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வாங்க. இன்று முதல் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். வைராக்கியம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கின்றார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒருத்தரை பார்த்து, கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இன்னும் நேரம் வரலைங்க. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வாரம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும், நீங்கள் எல்லாம் வாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னா, நீ என்ன நினைக்கிற, கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதுக்கு டைம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லை இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? வரலன்னு சொல்லிட்டா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்கேப். ஒருத்தர் பார்த்து நீ என்ன நினைக்கிற எல்லாம் ஒரே டைப்பு தான். எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? 4வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நிறைய விஷயம் சொல்கிறாரு. சொல்லிட்டு 8வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னைக்கு நீ தேவாலயத்தை கட்டுகிறாயோ அன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சும்மாலாம் இல்லை. எல்லாருக்கும் போகிறவனுக்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி அனுப்புகிற சர்ச்சு கிடையாது இது. அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்றைக்கு நீ தேவாலயமாய் கட்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறியோ, இப்போ இவங்க ஏன் ஒருத்தர் பார்த்து டைம் இல்லை, இது ஆலயம் கட்டுறதுக்கு கரெக்டான டைம் இல்லைங்கன்னு சொன்னாங்கன்னா, மலை மேலே ஏறி போய் மரத்தை வெட்டிட்டு வரணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடினமான உழைப்பு. பார்த்தான் வேண்டாம், டைம் வரலைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறேன், என்றைக்கு நீங்கள் உங்களை தேவாலயமாய் கட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கொரிந்தியரில் ஒரு அழகான வசனம் இருக்கே, அதையும் நம்ம பார்த்துருவோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தான் அந்த ஆலயம்ன்றதை 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமை. என்றைக்கு நீங்கள் உங்களை தேவனுடைய ஆலயமாய் கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ
என்றைக்கு உங்களை தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாற்றுவதற்கு வைராக்கியமாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்று முதல் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்று முதல் கர்த்தர் உங்களை அதான் இன்று முதல்னு சொல்கிறார். இந்த வசனத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த ரெண்டாவது அதிகாரம் 19வது வசனத்தை மட்டும் பிரசங்கிக்க முடியாது. டோட்டல் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? நீ உன்னை ஆலயமாய் கட்டு, நீ ஒரு தேவாலயமாக மாறு, நான் வசிக்கக்கூடிய இடமா நீ மாறு, ஒரு பரிசுத்த ஆலயமாக நீ உருவாகு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ சொல்லுங்க, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு, அப்புறம் 5 மடங்கு, அப்புறம் 10 மடங்கு, அப்புறம் 100 மடங்கு, அப்புறம் 1000 மடங்கு, கோடி கோடியாய் பெருகுவாயாக. இப்போ ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆலயமாக என்னை உருவாக்குங்க. எதெல்லாம் நமக்கு பிரியமில்லையோ அதை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு பரிசுத்த ஆலயமாக கட்டப்படுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஆசீர்வதிங்க. நான் எப்போ ஆலயமாக மாறுறேனோ அதிலேருந்து என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, செழிப்படைய செய்யுங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போதும், இது வரைக்கும் பட்ட வேதனை போதும், நிந்த போதும், அவமானம் போதும், வெட்கம் போதும். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற வசனத்தின்படியே எத்தனை மடங்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கிறீரோ அத்தனை மடங்கு என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி அநேகருக்கு என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றுக்காலாய் வைங்க. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எழுந்து நின்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற நம்முடைய பெற்றோர், கூட பிறந்தவர்கள், பிள்ளைகள் எல்லாரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடு இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.